கைலாசபுரங்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ரவி சிந்துன்னு ஒரு கணவன் மனைவி ரொம்ப அன்போட பாசத்தோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. எதுவுமே இல்லாத அந்த சின்ன வீடு கூட சிந்துவோட அன்பு பாசத்தால் நிறைய மரங்கள், பறவைகள், அணில்கள் ரொம்ப அழகாகவே அந்த வீடு மாறிடுச்சு. ரவி வீட்டு பக்கத்துலேயே வேலைக்கு போகிறனால டெய்லி வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான். என்னங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வைக்கிறேன், நீங்கள் மதியானம் வந்து சாப்பிட்ருங்க, சரிங்களா? அப்படியே மீன் குழம்புக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆம்லேட்டும் போட்டு வைக்கிறேன், அதனால சீக்கிரமாக மதியானம் சாப்பிட வந்துடுங்க. சரிம்மா, சரி, கண்டிப்பாக மதியானம் சாப்பிட சீக்கிரம் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் வருவேன்னு சாப்பிடாம காத்திருக்காத, சரியா? அதுக்கப்புறம் ரவி அங்கேருந்து அவனோட வேலைக்கு கிளம்பி போக ஆரம்பித்தான். சிந்துவும் சமையல் வேலையை சமைக்க ஆரம்பித்தா. அவங்க வீட்டில் இருந்த ஒரு மரத்தில் அழகான 2 குட்டி குருவிகள் வாழ்ந்து வந்துச்சு. இவங்கள மாதிரியே ரொம்ப பாசமாகவும் அது இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் பேசிக்கிடுச்சு. அந்த பெண் குருவி சொல்லிச்சு, இந்த வீட்டில் வாழ்கிற ரவி சிந்துவை பார்த்தீங்களா, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் ரொம்ப எளிமையாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குங்க, எனக்கு பிடிச்ச உணவு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு அன்போடு தான் கணவர்கிட்ட கேட்டுக்கிடுச்சு. சரிம்மான்னு அந்த ஆண்குருவியும் இறை எடுக்க வீட்டிலேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுச்சு. அதே ஊரில் பஞ்சாயத்து தலைவர் லிங்கராஜும் சரோஜாவும் வாழ்ந்து வந்தாங்க. சரோஜா யார்கிட்ட எப்போ சண்டை போடலான்னு ரெடியாக இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன வம்பு கிடச்சா கூட யாரையும் விட மாட்டாங்க, வம்பு கிழப்பாங்க. பஞ்சாயத்து தலைவர் எப்பவும் சரியான பேச்சு தான் பேசுவாங்க. ஆனால் அந்த சரோஜா ஒரு சின்ன பிரச்சனை கிடச்சாலும் போதும், அதை ஊதி ஊதி பெருசாக்கி அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சரோஜாவுக்கு பயப்படுவாங்க. இறை தேடி போன அந்த ஆண்குருவிக்கு ஒரு மரத்து கீழே அழகான ஒரு முத்துமணி பாசி கிடச்சிது. அதை பார்த்த உடனே அந்த கண்ணு பறித்த உடனே அதை எடுத்துட்டு அங்கேருந்து மெதுவாக வீடு திரும்பிச்சு. அந்த ஆண்குருவி தன்னோட மனைவியான அந்த பெண் குருவிகிட்ட கொண்டு அந்த முத்துமணி பாசியை கொடுத்துச்சு அந்த ஆண்குருவி. என்னங்க, எனக்கு எதுக்குங்க இந்த முத்துமணி பாசி எல்லாம்? எனக்கு இப்போ பசிக்கு, நீங்கள் சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வர போங்க. இங்கேருந்து போய் சீக்கிரமாக எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குங்க. சரி சரி, நான் போய் உடனே எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் பசியை பொறுத்துக்கோ அப்படின்னு அந்த 2 குருவியும் அழகாக பேசிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, அந்த ஆண்குருவிக்கு ஒரு யோசனை. இந்த முத்துமணி பாசியை இங்கே உள்ள சிந்துக்கு கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த குருவி சிந்துவோட வீட்டுக்குள்ளே போய் அந்த முத்துமணி பாசியை அவளோட சாப்பாட்டு பானையில் போட்டுட்டு வந்துடுச்சு. பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு சும்மா பேச போனான். என்னடி அம்மா, எப்பண்டி ஊர்லேருந்து வந்த? வீட்டு பக்கம் ஆளையே காணும். நானும் அப்போ வருவேன் இப்போ வருவேன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ வீட்டு பக்கமே வர்றது இல்லையே இப்போல்லாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். ஊருக்கு வந்த உடனே முதல்ல உங்களை பார்க்கதாம்மா ஓடி வந்தேன். உங்கள் முகத்தில் ஏதோ குறையா தருதம்மா, எப்பவும் இருக்கிற மாதிரி உங்கள் முகம் இல்லையே, ஏதோ ஒன்று இல்லையே உங்கள் முகத்தில். என் முகத்தில் என்னடி இல்லை? நான் எப்பவும் போல் அழகாக தானே இருக்கேன், என்னோட வலிமையோட பேச்சால தானே இருக்கேன். என் முகத்தில் என்ன வாட்டத்தை நீ கண்டுபிடிச்ச? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கிறேன். உனக்கு தான் பார்க்க அப்படி தெரியுது. அப்படிலாம் இல்லைம்மா, ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்குது. இருங்க, உங்களை நான் கவனமாக கவனிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேம்மா, எப்போ உங்கள் கழுத்தில் போட்டிருப்பீங்களோ ஒரு முத்துமணி பாசி, அதை இப்போ காணுமேம்மா. ஆமாடி, எங்கடி போச்சு என்னோட பாசி? அதை நான் ரொம்ப பத்திரமா தானே வச்சுருந்தேன். அது எப்போவும் என் கழுத்துலேருந்து கலத்தே மாட்டேனே, அது எங்கே போச்சுன்னே தெரியலையே, எங்கே போட்டு தொலைச்சேன்னு தெரியலையே. அவர்கிட்ட தான் கேட்கணும். சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்கம்மா, அது எங்கே போட்டிங்கன்னு. நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது போட்டிருப்பீங்களா இருக்கும். இல்லைன்னா உங்கள் பாசி எடுக்கிற தைரியம் இங்கே யாருக்கு உண்டு இந்த ஊரில்? அதனால் அது எங்கேயும் போயிருக்காது, இங்கே தாம்மா இருக்கும். ஊருக்கு மத்தியில் வந்து அந்த சரோஜா என் பாசியை யார் எடுத்தா, என் முத்துமணி பாசி எனக்கு வேணும்னு ஒரே தாம் தக்க தைய தக்கன்னு ஒரே கூத்து. உனக்கு தெரியுமாடி, சரோஜா அம்மாவோட அந்த முத்துமணி பாசியே காணுமாண்டி. அதான் ஊருக்குள்ளெல்லாம் பேசிக்கிறாங்களாம். அதுவும் இந்த சரோஜா பாட்டி என்னென்ன பண்ண போதோ. நல்லா போட்டிருந்தீங்களே பாட்டிமா, முத்துமணி பாசியே எங்கே போட்டீங்க இப்போல்லாம்? அதை பத்திரமா வச்சுருக்க வேண்டியதானே, ஏம்மா இப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்க? நான் என்னடி பண்ணினேன்? நான் எங்கேயும் போடலடி, அதை நான் என் கழுத்துலையே தான் போட்டிருந்தேன். இந்த ஊர் காரிகை தான் யாரோ அந்த முத்துமணி பாசியை எடுத்து வச்சுருக்கா, அது எனக்கு வேணும், இப்போவே வேணும்.
சரிம்மா, நாங்கள் எல்லாரும் தேடுறோம். எந்த வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக வேணாலும் பார்த்துக்கோங்க. உங்கள் பாசி எடுக்கிற தைரியம் எங்கள் ஊரில் யாருக்கும் இல்லைம்மா. அப்படிலாம் இல்லடி, நீங்கள் தான் வாங்கி எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சுருக்கீங்கடி. எங்கே வச்சுருக்கீங்கன்னு ஒழுங்காக சொல்லிடுங்க. இல்லை இனிமேல் நடக்க போகிறது வேற பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸ்டோரி டைம் தமிழ். ராமநாதன்னு ஒரு தாத்தா இருந்தாராம். அவர் கடல் பக்கம் போய் அங்கே விலை குறைஞ்ச நத்தையெல்லாம் வாங்கி ஒரு ஹோட்டல் போட்டிருந்தாராம். அதே மாதிரி ஒரு நாள் கடற்கரைக்கு போய் விலை குறைஞ்ச நத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ரொம்ப நீட்டாக சுத்தம் பண்ணாராம். சரி, இதை சுத்தம் பண்ணியாச்சு. இனிமே போய் இதை அடுப்பு பற்ற வச்சு சமைக்கலாம். சமைச்சிட்டு அப்புறம் ஹோட்டல் வேற போகணும். சீக்கிரமாக சமைக்கணும். என்னோட நத்தை சாப்பாடு சாப்பிடவே அங்கே நிறைய பேர் வருவாங்க. நேரம் ஆயிடக்கூடாதுன்னு சீக்கிரமாக அவன் சமைச்சிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் அவனோட ஹோட்டல் போட ஆரம்பிச்சிட்டானா. அது என்னன்னா நத்தை சாப்பாடு. அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸாக நத்தையும் நெய் சோறும் வச்சுருப்பானாம். வாங்க வாங்க, நெய் சோறு சாப்பிட்றீங்களா? நத்தை இருக்குது இன்னைக்கு, நத்தையோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் நான் சாப்பாடு வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டா தான் எங்களுக்கு வியாபாரமே. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடோட உங்கள் நெய் சோறும் நத்தையும் தான் சூப்பராக இருக்கும். எனக்கும் ஒரு பிளேட் கொடுங்க, அது சீக்கிரமாக சாப்பிடுவோம். கண்டிப்பாக தரேன் தம்பி. உனக்கு இல்லாமையா? எப்போவும் ரெகுலராக வர்ற கஸ்டமர் நீ தானே, அதனால் கண்டிப்பாக உனக்கு நான் தனியாகவே எப்போவும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருப்பேன். இரு தரேன்ப்பா. சூப்பராக இருக்குது இந்த சாப்பாடு. இதை சாப்பிட டெய்லி காலையில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்காக கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க, ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க. சரியா பெரியவரே? எப்பவும் போல் ஒரு பிளேட்டு 5 ரூபா தான். நீ நேற்றும் 5 ரூபா கொடுக்கல, அதனால இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாடா தம்பி? சரியா? அதுக்கப்புறம் அங்கே ஒரு வயசான பெரியவர் வந்தார். எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சோண்டு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் தர முடியுமா? ஆனால் என் கையில் இப்போ பைசா இல்லை, தயவுசெய்து எனக்கு உதவுங்களேன். அதுக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்க? கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுறேன். சரிங்களா? இங்கே வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரேன். சீக்கிரமாக வாங்க. சாப்பாடுக்காக எதுவுமே நான்